வண்டர்ஃபுல் புக் இருக்கக்கூடிய கருமைய தூய்மை அப்படின்ற டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதுலேயே நிறைய இருக்குது, பட் ரெண்டு ஒரு பாட்டு, அது ஒரு பாட்டு தான் நீங்கள் சொல்ல முடியும். அது ஒன்று மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ப்ராக்டிக்கல். நம்ம ஒன்று சொன்ன கர்மயோகத்தினுடைய கண்டினியூஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களான உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறையருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்முடைய இன்றைய சிந்தனையின் தொடர்ச்சியாக அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்கின்ற அருட்தந்தையின் புத்தகத்தில் மிக அற்புதமாக அவர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை கருமைய தூய்மை என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். இதுவும் நாம் இன்று முதற்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனை. மிக ஆழமான விஞ்ஞான நுட்பத்தோடு அருட்தந்தை அவர்கள் அருளி செய்திருக்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம். கேட்டு ஆழப்பதித்து தொடர்ந்து சிந்தித்து வாழ்க்கையில் செயல்படுத்தி நாம் எல்லோரும் தூய்மை பெற்று இன்புற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ராஜேஷ் இது ரொம்ப விரிவான ஒரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ண சொல்கிறேன். கருமைய தூய்மை, ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு பேர் இருக்கு. பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்றைக்கி ஜெனட்டிக் என்ஜினியரிங் மெடிக்கலி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி, இப்போ கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருக்குது, இல்லை ஒரு சில ஒரு பிரெயின் செல்ஸ் சரியாக ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி மெடிக்கலி சரி பண்ண முடியுன்ற அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்தாச்சு. இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லலாம் இப்போ சயின்டிஸ்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸையே திருப்பியும் எடுத்து ரீப்ரோக்ராம் பண்ணி நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய பர்சன்ஸோட அதை கோட் பண்ணி அவங்களையும் ப்ரில்லியன்ட் இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்டாக பண்ணலான்ற அளவுக்கு வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த டாபிக் அந்த மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்கலி ரிலேட்டடாகவும் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஒரு அட்வான்ஸாகவும் நம்ம லைஃப்பில் எந்த வகையான மாற்றங்கள் ஆக்கப்பூர்வமாக நமக்கு வரணுமோ அதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன்ஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடல்கள் 3 உடல்கள். கண்ணுக்கு தெரிந்து, கையால் ஸ்பரிசித்து, கண்ணால் பார்த்து, புலனால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த உடலுக்கு பருவுடல்னு பேர். அது ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். அது சந்தேகமே யாருக்கும் கிடையாது. 6 அடி 5 அங்குலம் இருக்கார், இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஷன் இருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இது ஃபிசிக்கல் பர்செப்ஷன். அதனால் இது பேர் ஃபிசிக்கல் பாடின்னு பேர். ஸ்தூல சரீரம், பருவுடல். இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பருவுடலுக்கு உள்ளே
கண்ணால் பார்க்க முடியாத ஒரு நுண் உடல் இருக்கிறது. அதை நாம் ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்கிறோம். அது பேரே நுண் உடல், கண்ணால் பார்க்க முடியாது. அதான் நம்ம நுண் உடல்னாவே அதுதான் மைக்ரோ, அது ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்கின்றோம். அந்த உடலுக்கு காரணம் நம்முடைய உயிர். அதனால் அதுக்கு உயிர் உடல் அப்படின்னும் இன்னொரு பேர் சொல்லலாம், லைஃப் பாடி. மூணாவது ஒரு உடல் இருக்கிறது, அந்த உடலுக்கு காந்த உடல் அப்படின்னு பேர், மேக்னெட்டிக் பாடி. அதே சான்ஸ்கிரிட்டில் காரண சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் அதை காசல் பாடின்னு சொல்லுவாங்க. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். இந்த பருவுடலுக்கு மூலமாக இருக்கக்கூடியது தான் நம்முடைய வித்து குழம்பு, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். இந்த நுண்ணுடலுக்கு மூலமாக இருக்கக்கூடியது நம்முடைய லைஃப் எனர்ஜி, உயிர் சக்தி. மேக்னெட்டிக் பாடி, காந்த உடலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது காந்தம், அது ஜீவ காந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காந்தம் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸும் மிக அற்புதமான சப்ஜெக்ட்ஸ். நம்ம வரும் காலத்தில் வாய்ப்பு இருக்கும் பொழுது காந்த தத்துவ வகுப்பினே வச்சு நம்ம அதை பற்றி நம்ம மாதக்கணக்கில் பேசலாம். அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த 3 உடலும் நமக்கு இருக்குது. நிறைய ஃபிலாசபர்ஸ் இந்த 3 உடலை தாண்டி ஜென்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 7 உடல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சக்கராசுக்கும் அவங்க ஒரு உடல் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த 3 உடல்கள் தான். இந்த உடல் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 3 உடலும் நாம் செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி நீங்கள் எல்லாம் எடுத்துருக்கீங்க. அந்த ஒரே ஒரு பயிற்சியால் தான் இந்த 3 உடல்களையும் உறுதிப்படுத்த முடியும், தூய்மைப்படுத்த முடியும். வேறு எந்த பயிற்சியாலும் முடியாது. அதனால் அதை நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 3 உடல்களையும் நாம் புரிந்து கொண்டால், இந்த 3 உடலுக்கும் அடிப்படையாக மையமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தைத்தான் நாம் கரு மையம் என்று சொல்கிறோம். ஜெனட்டிக் சென்டர், நம்முடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சக்ரா, அதுதான் ஜெனட்டிக் சென்டர். ஏன் அதை கருமையம் என்று சொல்கிறோம்? மூலாதாரம் அப்படின்றது பிரிச்சிங்கனாவே மூலம் கூட்டல் ஆதாரம். இந்த உடலுக்கு எது மூலமாக இருக்கிறதோ, அது எந்த இடத்தை ஆதாரமாக பற்றி நிற்கின்றதோ அந்த இடத்துக்கு பெயர்தான் மூலாதாரம். இப்போ இந்த உடல் உருவாவதற்கு ஒரு கரு வேணும். அந்த கரு எங்கே இருக்கிறது? மூலாதாரத்தில் இருக்கிறது. அதனால தான் பல மையங்கள் உயிர் மையங்களாக இருந்தாலும் மூலாதாரத்தை நாம் இன்னொரு கருவை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதால், இன்னொரு உடலை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை தரம் அதிலே பொதிந்து இருப்பதால் மூலாதாரத்தை நாம் கருமையம் என்று சொல்கின்றோம், ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்கின்றோம். உடலை நாம் நேர் கோட்டில் 2ஆக பிரித்தாலும் பக்கவாட்டில் 2ஆக பிரித்தாலும் நடுவிலே வரக்கூடிய மையம்தான் அந்த ஜெனட்டிக் சென்டர். இது ஃபிசிக்கலாக புரியறதுக்காக சொல்கிறோம். இது மிக அற்புதமான மையம். அது ஏன் மிகவும் முக்கியமான மையம் என்று சொல்கிறோம் என்றால், இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன், நம்ம ஒரு தியானம் பண்ணணும், நம்ம எங்கேருந்து வந்தோம்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு குவஸ்ட் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள், இம்ப்ரிண்ட்ஸ் இன் தி ஜெனட்டிக் சென்டர். ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சாமிஜியோட வார்த்தைகள், அதை அப்படியே சொல்கிறேன். நான் இந்த பேராகிராஃபில் படித்தும் காமிக்கிறேன். ஏன்னா அதில் எந்த ஒரு ஒரு புள்ளி கூட அதை மாற்ற முடியாது. ஜீவகாந்த கருமையம் மனித இன வாழ்வின் பெருநிதி. I will translate in English also for you. ஜீவகாந்த கருமையம் மனித இன வாழ்வின் பெருநிதி. Genetic center is the greatest treasure house for any human being. Why? Subsequent words வரும். மனித இன வாழ்வின் பெருநிதி, செயலுக்கு தக்க விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம். It is a divine court of law giving appropriate
results for your actions. நல்ல மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. செயலுக்கு தக்க விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம். பிறப்பிற்கும் தொடர் பிறப்புகள் பலவற்றிற்கும் இடையில் வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன். It is a wonderful divine companion. You cannot visualize it. You can only perceive it. You can only consciously understand it, which links births, different births up to this birth, keeping all the imprints in it. That is why from the time where we started our journey, we call it as from time immemorial, the consciousness, the Almighty, the God, அங்கிருந்து ஆரம்பிச்ச நம்ம ஜேர்னி எப்படி வந்தது? ஸோ அணுவாகி, அணுக்கள் இணைந்து, மூலகங்களாகி, மூலகங்கள் இணைந்து பல அண்டங்களாகி, அந்த அண்டங்களில் பஞ்சபூதங்கள் கூட்டில் நிலம் என்ற இந்த பூமியில் உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமாகி, புல்லிலே இருந்து ஆரம்பித்து ஓரறிவு, 2, 3, 4, 5, 6 அறிவு வரை இருக்கக்கூடிய மனிதர்களாக முதல் தோன்றிய மனிதனிலே இருந்து பல லட்சம் தலைமுறைகள் தாண்டி இப்போ நம்ம வந்திருக்கோம். ஹியூமன் எவல்யூஷன் இதுவே பல லட்சம் தலைமுறைகள். ஃபஸ்ட்டு மேன்லேருந்து இன்னைக்கு வரணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேனுக்கு முன்னாடி இருந்த தாவரம் வரையிலும் எத்தனையோ லட்சம் ஜென்மங்கள் நமக்கு தெரியாது. இந்த ஃபஸ்ட்டு ஒரு செல், அமீபா தான் ஃபஸ்ட்டு செல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தோன்றுவதற்கு பஞ்சபூதங்கள் இருக்கணும். அந்த பஞ்சபூதங்கள் எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோணிதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நம்மளால் கணக்கே போட முடியல. நம்ம இந்த ஃபாசைல்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடைத்த நம்முடைய இந்த ரிசோர்ஸஸ் வச்சு, கிடைக்காத எத்தனையோ நம்முடைய ஆன்சஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கற்பனையே பண்ண முடியாது. அதனால தான் ஹியூமன் பர்த் இஸ் ஸோ பிளஸ்ட். நம்ம இந்த மாதிரி ஒரு அறிவோட இப்படியெல்லாம் நமக்கு ஒரு லைஃப் இருக்கான்றதை பற்றி பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது கூட இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ். எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? வெரி ஃபியூ பீப்புள். நம்ம கொஞ்சம் பேர் இருக்கோம். 800 கோடி பேர் இருக்காங்க உலகத்தில். நம்ம 20 பேர் 25 பேர் தான் இந்த தாட் ப்ராசஸ். நம்மளை மாதிரி உலகத்தில் நிறைய இடங்களில் கொஞ்சம் பேர் பண்ணலாம். அப்படியே எடுத்தாலும் they are very few in numbers. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஜனத்தொகையில் இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புக்காகவே நாம் நம்மை பற்றி பெருமையாக நினச்சிக்கணும். we should feel happy, we should feel blessed. அதனால தான் அந்த ஆதியிலே இருந்து தோன்றிய அணு இதுவரையிலும் நம்மளோட ட்ராவல் பண்ணி இத்தனையும் தன்னிடத்தில் வைத்திருப்பதால் தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நம்முடைய ஜெனட்டிக் சென்டரில் இருந்து, நீ அங்கிருந்து வந்திருக்க, இங்கே கொஞ்ச நாள் இருக்க போகிற, அங்கே தான் போகிற, போகிறதுக்கான முயற்சியை பண்ணு, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு, நல்லது நினை, நல்லது சொல்லு, நல்லது செய்யுன்னு நம்ம கைட் பண்ணுவோம். அதுதான் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர் பிறப்புகள் பலவற்றிற்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன். மாயத் துணைவனுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, மாயத் துணைவன். ரைட், யூ கேன் ஹெல்ப் மீ. யாராவது சொல்ல முடியுதுன்னா மேபி விர்ச்சுவல் கம்பேனியன். ஓகேவா? ஸோ கேரியிங் ஆல் த இம்ப்ரிண்ட்ஸ் ஃப்ரம் தி காட் ஸ்டேட், from the Almighty, from the space up to now. That is why, because we have the imprints of the primordial state, we have the instinct to know about that primordial state. Otherwise, we won't have. இதுதாங்க மிக மிக நுணுக்கமான, நான் பல கோடி முறை இதை படித்து சுவாமிஜியை நினைத்து கருமையத்தில் அப்படியே உருகி உணர்ந்த விஷயம். நமக்கு இந்த இறை நிலையை உணர வேண்டும், நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்,
நான் எப்படி மனிதனாக வந்தேன், எப்படி மனித வாழ்க்கையை வாழணும், எப்படி இதை தெய்வீகமாக மாற்றிக்கணுன்ற எண்ணம் நமக்கு ஏன் வருதுன்னா, நம்ம எல்லார்கிட்டையும் என்ன இருக்கு, அந்த தெய்வத்தன்மை இருக்கு. இந்த புத்தகத்தில் கடைசியில் ஒரு பாட்டு இருக்கும், பின்னாடி நீங்கள் படிச்சிங்கன்னா மனித சரித்திரம் அப்படின்னு சொல்லி அதில் சாமி ஃபுல்லாக அதில் பூராமே வந்துடும். பூரண பொருளே புதுமை அடைந்து ஆரணமான அறிவாய் விரிந்து அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதில் என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் அவர் ஹியூமன் எவல்யூஷன் வந்துடும். பாட்டு சொல்கிறது அந்த பாட்டு படிச்சிங்கன்னா நம்ம அங்கிருந்து நம்ம ஜேர்னி எங்கேயுமே விடாமல் என்ன இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த டிவினிட்டி நம்மோட பல ஜெனரேஷன்ஸ் தாண்டி, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் தாண்டி ஸ்டில் நம்மளோட இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன தோன்றது, நம்ம யாரு, நமக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம எங்கே போகணும், அந்த தாட் இருக்கிறதுனால தான் நமக்கு திங்க் அபவுட் செல்ஃப், வி மெடிடேட், வி பிகம் காட் ஸ்டேட். மனிதனின் சிறப்பு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பூரணம், அதான் பூரணம் தான் பிளனம், அல்மைட்டி, காட், ஸ்பேஸ், சிவம், ஆதி, அனாதி, அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னி எங்கே வந்திருக்கு, நம்ம ஊரில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஊரில் வந்திருக்கிறதுனால தான் ஜெனட்டிக் சென்டரில் அதனுடைய வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவனாக அது இருக்கிறதுனால தான் நமக்கு அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் நல்ல எண்ணங்கள், டிவைன் தாட்ஸ் நமக்கு வருது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர்பிறப்புகள் பலவற்றிற்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன், செயலுக்கு தக்க விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம். கிரேட் வேர்ட்ஸ். அதை நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணணுன்றது இந்த புக்கில் இருக்கு. 5 வகைகளில் அது களங்கமடைகிறது, 10 வகைகளில் அதை தூய்மைப்படுத்தலாம்னு சுவாமி சொல்லியிருக்கார். நான் நேரம் கருதி அந்த பாட்டு மட்டும் சொல்கிறேன். இன்னொரு அக்கேஷன்ஸில் நம்ம அதை டீப்பாக திங்க் பண்ணுவோம். இந்த வார்த்தைகள் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இது வேறு எந்த நீங்கள் உலகத்தில் வேறு யாருமே இதை சொல்லலை. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை லாஸ்ட் பேராகிராஃபில் சுவாமி சொல்லியிருக்கார். அதை மட்டும் நான் வாசித்து காமிக்கிறேன். ஜீவகாந்த கருமையம் மனித இன வாழ்க்கை நிதி, செயலுக்கு தக்க விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர்பிறப்புகள் பலவற்றிற்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துறைவன், தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்து காட்டும் அறிவின் பேரின்ப களம். This genetic center is the greatest consciousness which unites God and the human. தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்து காட்டும் அறிவின் பேரின்ப களம். இதன் பெருமையை, மதிப்பை, அதனை போற்றி காக்கும் முறையை மக்கள் அனைவருக்கும் உணர்த்தி மனிதகுலம் உய்ய ஓர் ஒளி விளக்காக அமைந்திருப்பதே அறிவு திருக்கோயில். அதான் டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதன் மூலம் ஒவ்வொருவரும் அறிவு திருக்கோயிலாகவே திகழ்வதை உணர்ந்து பிறவி பயனை அடைய தொண்டாற்றுவதே அகத்தவ சாதனையாளர்களின் வாழ்க்கை நெறி. அதான் நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையே இட்ஸ் கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம அதில் சொன்ன மாதிரி அதில் ஏதோ வந்தோம், இருந்தோம், போனோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு நல்ல சிந்தனைகளை சிந்திப்பதற்கான வாய்ப்பும், குருநாதர் போன்ற மகான்களை எல்லாம் நாம் ஒரு அறிமுகப்படுத்தி கொண்டு அவருடைய சிந்தனைகளை எல்லாம் சிந்திப்பதற்கும் கிடைத்த வாய்ப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நீங்கள் நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், காலை தூக்கி விட்டுட்டு போகணும்னு சொல்லுவேன். ஃபீல் ப்ரவுட், ஃபீல் ஹாப்பி, ஃபீல் கிரேட். அட் தி சேம் டைம் பி காஷியஸ். நம்ம ரொம்ப பிளஸ்டாக இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே ரொம்ப நல்லவங்களாக இருக்கும். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் சமுதாயத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம அதில் சொன்ன மாதிரி நம்முடைய லைஃப்பை பார்த்தா எல்லாரும் they should feel happy. எப்படி அன்பாக இருக்காங்க, எவ்வளோ நல்லா வாழறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ இணக்கமாக இருக்காங்க. காரணம் அவங்க எல்லோரும்
மனவளக்கலை அன்பர்கள். இப்போ இந்த கருமையத்தை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய அனைத்தும். நம்ம பண்ணக்கூடிய உடற்பயிற்சி, தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இப்போ சொன்ன கர்மயோகம் எல்லாமே அதுக்கு தான். அது எப்படி கலங்கப்படுதுன்றது அற்புதமான ஒரு பாட்டு சாமி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பாட்டு. இருக்காங்க தெரியல, பாட்டு நான் சொல்கிறேன் இருந்தால் அப்புறம் தேடி எடுத்து கொடுங்க. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். அதுதான் காயத்ரி சொல்லும்போது சொன்ன, ஆசையை நம்ம கட்டுப்படுத்தவே முடியும். நிறைய மகான்கள்கிட்ட கடவுள் போகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டால், இன்க்ளூடிங் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, நான் காதால் கேட்டிருக்கேன், வாரியார் சொல்லியிருக்கார், மிகப்பெரிய ஞானவான்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குதுன்னு என்ன பண்ணுங்க, ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அந்த லிஸ்ட்டு தான் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம், டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ தி அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய பர்த்தை என்ன பண்ணுது, எலாங்கேட் பண்ணுது. பிறந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆசை என்ன ஆகலை, அடங்கவே இல்லை. சாமி ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான பாட்டு சொல்கிறார். கல்லும் மரமும் மோன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் நண்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அறிவதற்கு கருதுவமே போதும்னுவார். நம்ம இங்கே நம்ம அமெரிக்காவில் பரவாயில்ல, நிறைய வுடன் ஹவுசஸ் தான். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கல்லில் கட்டுறது தான். பெரிய பெரிய மலையெல்லாம் நம்ம இடித்து தரமட்டமாக்கி கல் போட்டு தான் பண்ணுறோம். அந்த கல் ஏதாவது கேட்குதா? எவ்வளோ வேணால் வச்சுக்கோ, ரைட்டா? நீ என்னை வாசக்காலில் போடுறியோ, கீழே கடக்காலில் போடுறியோ, இல்லை உள்ள கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் வைக்கிறியோ, எனக்கு கவலை இல்லை. நான் என்ன பண்ணுறேன், என்னால் இருக்கிற வரையில் உனக்கு பயனாகிட்டே இருக்கேன். இப்போ எல்லாம் பெரிய பெரிய பாறாங்கள்லாம் அப்படி பண்ணியாச்சு, சின்ன சின்ன பொடிக்கற்கள்லாம் இப்படி கீழே வந்தாச்சு, ஜல்லியெல்லாம் தார் ரோடு போட்டாச்சு. மீது இருக்கக்கூடிய கல் துகள் இருக்கு இல்லையா, டஸ்ட்டு, அதுவும் என்ன ஆகுது, இப்போ எம்சாண்ட் ஆகி அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிரயோஜனமாகுது. அப்போ அந்த கல் என்ன பண்ணுது, தன்னுடைய தோற்றத்திலே இருந்து தன்னுடைய மறைவு வரையிலும் இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போகுது. ஒரு மரத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு சின்ன செடியாக இருக்குது, அப்புறம் அது பூக்குது, காய்க்குது, கனி கொடுக்குது, பெரிய மரமாக இருக்குது. மரத்தில் நம்ம நிலைப்பாடுறோம், நிழலை பயன்படுத்துகிறோம், இலையை பயன்படுத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம், பூ அனுபவிக்கிறோம், காய் அனுபவிக்கிறோம். மரம் பட்டு போகுது, அதையும் என்ன பண்ணுறோம், விறகு, ரைட்டா? இந்த சாம்பலும் என்ன ஆகுது, பூசிக்கிறதுக்கும் பல் விளக்கிறதுக்கும் பயனாகுது. இப்போ மரம் தோன்றியதிலே இருந்து கடைசி வரையிலும் அதுவும் சமுதாயத்துக்கு பயனாயிட்டு தான் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் பிறந்ததிலே இருந்து இறப்பு வரையிலும் முழுசாக பயனாகுது. அறிவு இருக்கக்கூடிய மனிதன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறார் சுவாமிஜி. இப்போ கல்லும் மரமும் மோன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் மட்டும் ஏனோ சுகம் கட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். ஏன் மறக்கிறோம்? ஆசை, ஆசை, பேராசை. சாமி அதனால தான் ஆசை வேண்டான்னு சொல்லலை. புத்தர் ஆசையே துன்பங்களுக்கு காரணம்னு சாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆசை இல்லைன்னா நாம் இல்லை. சாமி சொல்கிறார், இச்சை இன்றியே நாம் உடலாய் வந்தோம், இச்சை கடங்காமலே உடல் மாய்ந்திடும், இச்சிப்பதே ருசு இயங்கும் உடலுக்கு. நம்ம உயிரோடு இருக்கோம்னா என்ன காரணம்? வாழணுன்ற ஆசை. ஆனால் ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. சாப்பிடணுன்றது ஆசை, குளிராக இருந்ததுன்னா மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுக்கணுன்றது ஆசை, ஏசி போட்டுக்கணும்னு ஆசை, காற்று வேணுன்றது ஆசை, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா? இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திரு,
இச்சை முடித்தால் எழும் விளைவை யூகி. அதான் அதோட முக்கியம். எல்லாம் இருக்கு. இந்த டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணினேன்னா ரிசல்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருந்தால் அந்த ஆசை வச்சுக்கணும், இல்லைன்னா வேண்டாம்பா. அதுதான் ஆசை சீரமைத்தல். இந்த கருமையம் தூய்மை அடைய வேண்டுமானால் ஆசை சீரமைக்கப்படணும். நீங்கள் உட்காந்து லிஸ்ட் எடுத்துடணும் வீட்டுக்கு போன உடனே என்னென்னலாம் இருக்குது நம்மக்கிட்ட. முதல்ல ஆசை எவ்வளோ இருக்குது, இதில் நிறைவேறாத ஆசை எவ்வளோ இருக்குது. நான் விளையாட்டாக சொல்லுவேன், நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம், பையனை மடியில் உட்காந்து வச்சுட்டு, இப்போ தான் 1 வயசு, மடியில் உட்காந்து வச்சுட்டு நான் சொல்கிறேன், அப்பா வந்துப்பா இப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேப்பா, முடியல, நீ என்ன பண்ணு, நீ யாவது இன்ஜினியர். ஸோ பையன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான், அவனுக்கு இன்ஜினியர் ஆக முடியல. ஸோ பேரன் பிறந்திருக்கான், பேரனை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் அப்பனையாவது பண்ணணும்னு பார்த்தேன், தாத்தாவும் நினச்சேன் முடியல, பேராண்டி நீயாவது என்ன பண்ண. இப்படி ஆசை என்ன ஆகுது? ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எப்போ நிம்மதி இருக்கும்? நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். அடுத்தது, நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள். அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ் மை டியர். அதான் நிறைவழிக்கும் ஆசை நிறைய இருக்கு, நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசை. இப்போ சொல்றது, there is always a conflict between the thinking and our speaking. You think one in your mind and speak something else. Okay, so நாகரீகம்னு ஒரு வார்த்தை சாமிஜி அற்புதமாக சொன்னா, அகம் இரீகம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய உள்ளம், வெளியில் வரக்கூடிய எண்ணம், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, 3 ஒன்றா இருந்தால் நம்ம நாகரீகமான மனிதர்கள்னு அர்த்தம். ஓகே, அற்புதமான வார்த்தை இது. அப்போ சாமி சொல்கிறார், நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள். உண்மை பேசாமல் பொய் சொல்லணும். நிறைவழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல். இதில் இந்த 3 வார்த்தை நான் சொல்லும் பொழுதுலாம் எனக்கு ரொம்ப எப்பயுமே ரொம்ப மனம் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா எப்படி ஆசையை நம்ம வந்து ஏன்னா ஆசைப்படுறோமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஆனால் கோவப்பட்டால் எல்லாருக்கும் தெரியும். சுவாமிஜி ரொம்ப அற்புதமாக நிறைய கவிதைகள் சொல்லியிருக்காரு. சுனம் தவிர்த்தல் படிக்கணும் நீங்கள். கருமையத்தில் அப்படி நம்ம வந்து நம்முடைய நிறைவை அழிக்கக்கூடிய பொறாமையை விட்டுடணும், கோபத்தை விட்டுடணும், இருப்பு கட்டக்கூடிய வஞ்சத்தை விட்டுடணும். நிறைவழிக்கும் சினம் பொறாமை வஞ்சம் காத்தல். நேர்முகமாய் மறைமுகமாய் பிறர் உளம் வருத்தல். தெரிஞ்சோ தெரியாமையோ hurting others directly or indirectly. நான் பண்ணினேனே தெரியாத மாதிரி நீ பண்ணிடுறா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கஷ்டப்படுத்தணும் பாருங்க. வாழ்விலே பெண்ணினத்தை வருந்த விடல் பண்ணவே கூடாது. இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும் கருத்தொடு சீர் செய்வோம். இந்த 5 அதை சாமிஜி வந்து இதில் 5 களங்கப்படுத்தும் செயல்கள். அது மிக அற்புதமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு கடைசி வார்த்தை. அதனால தான் நான் அவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன், நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, இப்போ மனசு கொஞ்சம் நமக்கு தெளிவாக இருக்குது, நம்ம உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா எல்லோரும் நாம் இந்த உடலையும் மனதையும் அறிவையும் வைத்து கொண்டு உழைக்கணுன்றார். எல்லாம் எனக்கு இருக்கு, ஆனால் நான் உழைக்க மாட்டேன், மற்றவங்களோட உழைப்பில் தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சோம்பேறித்தனம்ன்றார். அந்த சோம்பேறித்தனமும் லேசினஸ், எக்ஸ்ப்ளாய்டிங் அதர்ஸ் without you yourself contributing with your physical, mental, financial strength, that impures your genetic sentence. தகுந்த உடல் நலமும் அறிவு வளமும் இருந்தும் அதை பயன்படுத்தாமல்
இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையிலும் ஒரு கிரேட் எக்கானமிஸ்ட், ஒரு உலக பொருளாதார நிபுணர் சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம். இதில் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து அதில் ஒரு 100 PhD பண்ணலாம். அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இதில் சுவாமி சொல்லியிருக்காங்க. நினச்சி பாருங்கள். அப்படி நம்ம சொன்ன US ஏன் ரொம்ப ரிச்சாக இருக்குது, அவங்க உழைக்கிறாங்க, ஒரு அளவுக்கு மேலே தங்கள் உழைப்பின் பலனை எங்கே கொடுக்குறாங்க, சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த கண்ட்ரி ரிச்சாக இருக்குது. எங்கே போனாலும் நிறைய இடம் அப்போ இருந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் இங்கே ஃப்ரீ. நம்ம ஊரில் ஒரு லேக்கில் போய் நீங்கள் போய் தனியாக நீங்கள் ஒரு போட் விட முடியுமா, முதல்ல தண்ணியில் இறங்க முடியுமா? அவ்வளோ டர்ட்டியாக இருக்கும். இங்கே எவ்வளோ பியூர் வாட்டர். எங்கே போனாலும் நீங்கள் எவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா, என்டையர் US ட்ராவல் பண்ணுங்கள், எங்கே போனாலும் பச்சை பசேல் இருக்குது. ஹவ் இஸ் பாசிபிள்? 250 வருஷத்து கண்ட்ரி. நம்மளுடைய பாரம்பரியம்லாம் பல ஆயிரம் வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய உழைப்பை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், பிறருடைய உழைப்பை நாம் பயன்படுத்தி சோம்பேறியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கருமையம் கலங்கப்படும். அப்போ ஆசைகள் முறைப்படுத்தப்படணும், ரொம்ப முக்கியம். அதான் நிறைவழிக்கும் ஆசை அப்படின்னு நான் மாத்துறேன். பொறுமையாக இருக்கணும், எல்லோரிடத்திலும் இனிமையாக இருக்கணும், அன்பு பாராட்டணும், நம்மால் முடிந்த அளவுக்கு உழைக்கணும். நான் யூஎஸில் அப்போ இருந்து இப்போ ஊரில் அப்ரிஷியேட் பண்ணுறது, நம்ம ஊரில் ஒரு 50-60 வயசே நமக்கெல்லாம் உடம்பெல்லாம் வீணாக போய் நம்ம வந்து ரொம்ப சிக்காகி நடக்க முடியாமல் அப்படி உடனே எல்லாரும் டிபெண்ட் பண்ணி இங்கே 80 years, 85 years, 90 years they come by themselves. வீல் சேரில் கூட வராங்க. they go for purchase, they go for their own shopping. நம்ம கற்றுக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். and they are contented. இங்கே யாரும் வந்து மற்றவங்கள பார்த்தாமா அப்படி சம்பாதிக்கிறான், நான் இப்படி சம்பாதிக்கலையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சப்போஸ் நான் சோஷியல் செக்யூரிட்டியில் தான் வாழறேன்னு சொன்னாலும் கூட அதை வச்சு நான் எப்படி சிம்பிளாக வாழ முடியும்? மற்றவங்கள பார்த்தோன்னா இங்கே பொறாமப்படுற வேலையே கிடையாது. வசதி இருக்கவா லம்பாகினி வச்சுக்கிறான், வசதி இல்லாதவன் சின்ன அவனுக்கு வேணுங்கிற ஒன்றும் இல்லையா ஊபர் புக் பண்ணி போகிறான், ஹாப்பி. அப்போ உழைப்பில்லாம் வாழ வேண்டும், இது முக்கியம். இது 5. 10 விஷயம் சொல்கிறேன், 2 minutes நான் படிச்சிடுறேன். இது வந்து நான் ஒரு பெரிய லிஸ்டாகவே வச்சுருக்கேன். தாய், தந்தை, குரு, ஆட்சித் தலைவர், தெய்வம், இவர்களை மதித்து வாழ்தல். அது அற்புதமான ஒரு வார்த்தை, ஐங்குறவர் வழிபாடுன்னு பேர். இப்போ இங்கே ஆட்சித் தலைவர் அப்படின்றத நம்ம வந்து நம்முடைய கவர்னன்ஸ், நம்முடைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அப்பா, அம்மா, குரு, கவர்னன்ஸ், டிவினிட்டி, இந்த 5ஐயும் மதிக்கணும் நம்ம. அதனால தான் நம்ம தவத்தில் சுவாமிஜி வந்து ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தவம் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நினைக்கிறோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள், பெற்ற குழந்தைகளை, சகோதர சகோதரிகளை, சுற்றத்தார்களை, நண்பர்களை, அலுவலகத்தில் பணிபுரிவர்களை, இன்னல் செய்வோர் எதிரிகளாக நினைப்போரை. நீங்கள் இந்த தவத்தில் இப்படி வாழ்த்தலைன்னு வச்சுக்கோங்க, நாம் யாரையும் என்ன பண்ண மாட்டோம், நினைக்க கூட மாட்டோம். அதுக்கான நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி மாறி போச்சு. கிரேட் சைக்காலஜிஸ்ட். ஸோ ஐங்குறவர் வழிபாடு. 2வது அறநெறி, சொன்ன மாதிரி ஒழுக்கம், கடமை, ஈகை. ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக. 3வது தவம், மன ஓர்மைக்கும் அறிவு விளக்கத்திற்கும் ஏற்ற தவ பயிற்சி. இப்போ எப்பெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணுறோமோ 1 நிமிஷம் பண்ணால் கூட சரி. நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், நம்ம பண்ணக்கூடிய மெடிடேஷன் எனர்ஜி மெடிடேஷன், குண்டலினி தவம், உயிர் தவம், கருதவம். நீங்கள் இதை ஃபியூ மினிட்ஸ் பண்ணீங்கன்னா போதும். 5 minutes தான் டைம் இருக்கா, உட்காருங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம், அருட்காப்பு, தவம் பண்ணி முடிச்சிருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஓம் சாந்தி, அமைதி அமைதி அமைதி, போயிட்டே இருக்கு. எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் பண்ணுங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எனர்ஜி மெடிடேஷன். ஸோ 4வது உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். 5வது இல்வாழ்வான் என்போன் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணைன்னு வள்ளுவர் சொன்னதை சாமி சொல்கிறார். பெற்றோர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் 3 பேரையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. 6வது இறைநிலை உணர்ந்து அடிக்கடி ஒன்றி பழகுதல். எப்பயுமே அதான் ஆல்வேஸ் பி இன் தி டிவினிட்டி, தெய்வீகமான எண்ணங்கள். இப்படி சத்சங்கங்கள் வரும்பொழுது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது
மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா பொருட்களையும் மதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சேரு, டேபிள், பென்சில், ஒரு ஒயிட் போர்ட், எதுவாக இருந்தாலும் உழைப்பில் தான் வந்திருக்காது. நம்ம அதை மதிக்கணும். நாம் பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இயற்கை அப்படின்றத உணரணும். அடுத்தது ஒத்தும் உதவியும் வாழணும். உள்ளத்தில் பகை, வஞ்சம் எதையும் வைத்து கொள்ளாமல் மன்னிப்பும் கருணையும் கொண்டு எல்லோரிடத்திலும் இன்முகத்தோடும் அன்போடும் பழகுதல். கடைசி 10, தேசம், மதம், ஜாதி, இனம், மொழி இவற்றால் மனிதரை வேறுபடுத்தாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் வாழ்தல். இந்த 10 ஃபாலோ பண்ணினோம்னா நம்ம கருமையம் தூய்மை. ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்முடைய அகத்தாய்வு, நம்ம நாள்தோறும் தியான முடிவில் சொல்கிறோமே 2 ஒழுக்க பண்பாடு, அது போதும். நமக்கு தெரிந்த உடற்பயிற்சி, நமக்கு தெரிந்த காயகல்ப பயிற்சி, நமக்கு தெரிந்த தவப்பயிற்சி, எல்லோரிடத்திலும் அன்பாகவும் இணக்கமாகவும் எல்லோரையும் மதித்தும் அன்போடும் கருணையோடும் வாழ்வோம், போதும். நம்ம பியூரிஃபை ஆகிட்டே இருக்கோம் அப்படின்றத நம்மளால் உணர முடியும். நமக்கே ஒரு மிகப்பெரிய நிறைவு இருக்கணும். எனவே அன்பர்களே, கருமைய தூய்மை என்பது தெய்வீகமான ஒரு நிறை வாழ்வை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத ஒன்றாகும். எனவே நாம் நம்முடைய பயிற்சிகளை எல்லாம் முறையாக மேற்கொண்டு கருமைய தூய்மை பெற்று நாம் தெய்வீகமான மனிதர்களாக, உண்மையான மனவளக் கலைஞர்களாக, அகத்தவ சாதனையாளர்களாக நாம் வாழ்க்கையில் வாழ்வோம் என்று சொல்லி, இவ்வளவு பொறுமையாகவும் நீண்ட நேரமும் தொடர்ந்து இருந்து நல்ல தெய்வீக சிந்தனைகளை நாம் சிந்திப்பதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி தெரிவித்து, மீண்டும் மீரா அம்மாவையும் நம்முடைய ராஜேஷ் சகோதரரையும் அவர்களுடைய பெருமுயற்சி, அவர்கள் நினைப்பதைப் போல இன்னும் கோடானு கோடி மக்கள் நம்முடைய தவ மையத்திற்கும் அறிவு திருக்கோயிலுக்கும் வந்து பயன்பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்து, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்ற இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.